வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குயிக் லன்ச் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு காய், ஒரு தொகையல், ஒரு குழம்பு பண்ணலாம். ஒரு குயிக் லன்ச்சுக்கு அதுவும் ஒரு 10-12 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ ஒரு 400 கிராம் அளவு வெண்டைக்காயை எடுத்து நல்லா அலம்பி ஈரம் போக தொடச்சி வச்சுருக்கேன். தொடச்சி வச்சுட்டு இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணால் இந்த காய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை போட்டு கடாய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். இப்போ இந்த எண்ணெயை காஞ்சதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் ஜீரகமும் அதில் போடணும். போட்டுட்டு இப்போது கடுகு ஆனால் பொரிஞ்சு ஜீரகம் செவந்து வரைச்சே அதில் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரைச்சே அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை போடணும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. பச்சை வாசனை தானே போயிடும். இந்த மாதிரி ரெசிபிகள் நிறைய பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை அதில் போட்டு வதக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதனால் இப்போது ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடும். இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான உப்பு. இப்போது அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டு இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மீடியம்லேயே வச்சு வதக்கினா போகிறோம். பண்ணினா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை அதில் போடணும். வெண்டைக்காயை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நான் இந்த வெண்டைக்காயில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் அதை போடாமல் இருக்கலாம். சர்க்கரை எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த வெண்டைக்காயோட பச்சை கலர் அப்படியே இருக்கும். அது கருத்து போகாமல் ஒரு மாதிரி டல்லாகாமல் பச்சையாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அதை சிம்மில் வச்சு மூடி வச்சா வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். குழகுழப்பும் ஜாஸ்தி இருக்காது. இதில் இந்த மாதிரி பண்ணுறதுனால குழகுழப்பாக இருக்காது வெண்டைக்காய். இப்போது வதங்கின வெண்டைக்காய் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியோடு இந்த வெண்டைக்காயும் பச்சை கலரில் இருக்கிறது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ தொகையில் அரைக்கலாம். அதுக்கு தேங்காய் தொகையலுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு புளி, 1 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் 1 மிளகா இல்லை 2 மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் காரத்துக்கு. இந்த எல்லாத்தையும் கோல்டன் கலரில் வறுத்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் உப்பு, இந்த புளி போட்டு இந்த பொடிகளையும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தேங்காயை போட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நைஸாக அரைக்கக்கூடாது. தேங்காய் தொகையில் கொரப்பாக அரைக்கணும். இந்த கொஞ்சம் கொரப்பாக இந்த தேங்காய் தொகையில் அரைச்சாதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகலாமும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சா எப்போதுமே இது மாதிரி தான் அரைக்க தோணும். அதனால் இந்த தேங்காய் தொகையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ குழம்பு பண்ணலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற போடணும். அது புளி ஊறினதும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் மீடியம்லேயே வச்சு பண்ணலாம் எதையுமே, அப்போ தான் நல்லா வரும். அதில் அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போடணும். போட்டுட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலேயே பெருங்காயம் போடலாம். பெருங்காயம் நிறைய போட்டால் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் பெருங்காயமும் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டோம்னா கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்ததும் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு இப்போது வதக்கணும். அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன். இதை இந்த வெங்காயத்தோடு போட்டுட்டு 1 ஸ்பூன் தனியா பொடி போடணும். தனியா பொடியும் தனியாக போடச்சே ரொம்ப வாசனையாக குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை போட்டுட்டு
நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் குழம்புக்கு. நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி விடணும். நான் 2 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். நீங்களும் அது மாதிரி விட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூட வேணும்னாலும் விட்டுக்கலாம். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போது குழம்பு கொதித்து இந்த மாதிரி கெட்டியாகும். ஒருவேளை புளியோட தன்மையால் கெட்டி ஆகலைன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து 1 ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சி கொதிக்கிற குழம்புல விட்டு 2 கொதி விட்டால் தானே கெட்டி ஆகிடும். டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குழம்பு. இப்போது இந்த காம்பினேஷனில் இந்த சாப்பாடு சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த குழம்பை விட்டு இந்த தொகையிலும் காயம் வச்சு சாப்பிடுச்சே இந்த சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ளே இந்த சமையலை பண்ணிடலாம் இந்த குயிக் லஞ்சை. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த மெனுவை பண்ணி சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.